ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாரு ரொம்ப அவசரப்பட்டுட்டு 90 டேஸ்க்கு அப்புறம் பிக் பாஸ்லேருந்து எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. அவங்களுக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க விஜய் சேதுபதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரெட் கார்டுக்கு அப்புறமேலு பாருவோட லைஃப் வந்து தலைகீழாகவே மாறிடுச்சுன்னு சொல்லணும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதிய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெட் கார்டு கொடுத்த அப்புறமேலு பாருவோட லைஃப் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் எங்கேயாவது வெளியில் போகிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாகராக, ஒரு யூடியூபராக, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆங்கராக இருந்த பாரு லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்காக பிக் பாஸ் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ அவங்க சாண்ட்ராவை அந்த கார் டாஸ்கில் வெளியில் தள்ளனத்துக்கு அப்புறம், எட்டி உதைச்சதுக்கு அப்புறமேலு அவங்களுக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக கண்டஸ்டன்ஸே சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ரெட் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க. எதுவும் இதில் எந்த கொஷினும் பண்ணலை, எந்த டிலேவும் பண்ணலை, ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் ரெட் கார்டு கொடுத்த அப்புறமேலு பார்வை சென்ட் ஆஃப் பண்ண ஒருத்தர் கூட வெளியில் வரவே இல்லை. அவங்க தனியாகவே தான் போனாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணி சாண்ட்ரா கிட்ட, இது லைஃப் ஃபுல்லாக எனக்கு இந்த கில்ட்டு இருக்கும், சாரி சாண்ட்ரா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹார்ட்ஃபெல்ட்டாக சாரி சொல்லிட்டு வெளியில் போனாங்க. வெளியில் போனதுக்கு அப்புறமேலே இவங்க வந்து ஸ்டேஜ் வழியாலாம் வெளியில் போக முடியாது. ஆடியன்ஸோட அப்ளாஸோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஏவி போட்டோ இல்லை அவங்கள இத்தனை நாள் உள்ளே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இத்தனை நாள் கிட்டத்தட்ட 3 months உள்ளே இருந்தது எதுவுமே எந்த பலனுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு. ஒரு நாளைக்கு இவ்வளோ பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் கவுண்ட் ஆகிட்டு வரும். அது எதுவுமே பாருக்கு கிடையாது. 1 to 90 டேஸ்க்கு பாருக்கான எந்த சேலரியும் பாருக்கு கிடையாது. பிக் பாஸ் சம்மந்தமாக எந்த விஷயமும் அவங்க வெளியில் விஜய் டிவி சம்மந்தமாகவோ அவங்க இன்டர்வியூ கொடுக்க முடியாது, அவங்க எதுவுமே பண்ண முடியாது. பிக் பாஸ் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒன்று வரும், அதுலேயும் அவங்க கலந்துக்க முடியாது. இது சம்மந்தமான அவங்க ஃபேமை அவங்க அனுபவிக்க முடியாது. இதை தான் அவங்க லாஸ்ட்டாக சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு எந்த ஒரு அப்ளாஸோ அப்ரிஷியேஷனும் கிடையாது. அவங்க வெளியில் போகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறதே ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்ல ஸோ அதனால் பிக் பாஸ் அவங்கள வந்து இமீடியட்டாக ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றிட்டாங்க. அதுக்கப்புறமேலு பாருவோட லைஃப், அப்புறம் சேலரி, அவங்க லைஃப்பை இழந்தது தான் இப்போ அவங்க வந்து லைவில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.